அதாவது இல்லை நீங்கள் சொல்கிற செய்திகளில் ஏற்கனவே சொன்ன செய்திகள்லாம் விட்டுருங்க. இல்லை இல்லை ஏன்னு கேளுங்க, புது செய்தி தான். அது ஏற்கனவே எல்லாரும் நோட் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் வந்து புதுசாக உள்ளது மட்டும் சரி. தினமும் ஒரு தகவலில் புதுசு. அனைவருக்கும் வணக்கம். என்னென்னு கேட்டிங்கன்னா, தாய்மானவர் திட்டம்னு ஒன்று அறிவிச்சிருக்கிறாங்க. ரேஷன் கார்டில் வயசான கிழவி இருந்தாங்கன்னா பென்ஷனாக தான் இருக்கும். அது இன்னும் இல்லை, ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு எல்லாருக்குமே டோர் டெலிவரி கொடுக்குறாங்க. அது வந்து 70 வயசுக்கு தான் முதல்ல கொடுத்தாங்க. லாஸ்ட்டு மந்த்தெல்லாம் 70 வயசுக்கு. அதுக்கு முன்னே கூடி நம்ம ரேஷன் ஷாப்பில் இருந்தோ இல்லை டிஎஸ்ஓட்டு இருந்தோ இல்லை அவங்க அந்த சிவில் சப்ளை செக்ஷன் இருந்தோ இத்தனாந்தேதி உங்களுக்கு வந்து ரேஷன் பொருட்கள் உங்களுக்கு அருகாமையில் கிடைக்கும், பெற்றுக்கலாம் அப்படின்னு தாய்மானவர் திட்டம் சார். அருகாமையில்னா இப்போ எங்கள் வீடு இந்த சொல்கிறார். அதான் இது என்னன்னு சொல்ல வந்துடுறாரு. அதாவது இவர் இஸ் கிராஸ்ட் 70, வீட்டம்மா கிளவி ஆல்சோ கிராஸ்ட் 70. ஸோ 2 பேருக்கும் கொடுக்குறோம். நாங்கள் வந்து வாங்குறதில்ல, பக்கத்தில் ஒரு ஃபேமிலி வாங்குவாங்க. அவங்களுக்காக சொன்ன உடனே அவங்க வந்து முதல்ல டேட் போட்டு விட்டுருந்தாங்க. போன மாதம் 3ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி வருவோம் அப்படின்னு. ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டாங்க. வந்து சார் வேன் உள்ளே வராது, கொஞ்சம் பக்கத்தில் வந்து வாங்கிக்கிறங்க அப்படின்னு. அந்த டிவைஸ் இருக்கு இல்லையா, ஒரு அட்டைப்பட்டியை கொண்டு வந்துச்சு ஒரு அம்மா. என்னம்மா சரக்கே கொண்டு வந்துட்டீங்களா வீட்டுக்கு? இல்லை சார், இது வந்து அந்த அது பண்ண கம்ப்யூட்டர் பதிவு பண்ணுவாங்கல்ல ரேஷன் கார்டு, அந்த டிவைஸ் சார், உங்கள் ரேகையை பதியணும் அப்படின்னு சொன்னாங்க. சார் என்ன லாஸ்ட் மந்த்து ரேகையை பதிஞ்சிட்டோம். இப்போ கொண்டு வந்து அந்த தெரு கடைசியில் அவங்க வந்து எல்லாருக்கும் இந்த 70 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்குலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, ஒரு டீச்சர் வந்து எங்கள் தெருவிலே இருக்கிறாங்க. ஷி ஆல்சோ கிராஸ்ட் 70. அவங்க தனியாக தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி, என்னம்மா எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கால, நீங்கள் வாங்களே டீச்சர் அப்படின்னு கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க, சார் என் பேரில் என் பையன் பேர் இருக்குது என்னோடய கார்டில், அவன் இருந்தால் கூட கிடையாதான். அதனால் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டாக இருக்கவங்களுக்கும் சரி, அபவ் 70 இருக்கிறவங்களுக்கும் சரி, இந்த தாய்மானவர் இதில் யாரும் கிடைக்கலன்னா நீங்கள் ரேஷன் கார்டில் அப்ளை பண்ணி தாராளமாக அந்த ஒரு லிஸ்ட்டு கொண்டு வர்றாங்க சார். முதல்ல வெரிஃபிகேஷனுக்கு வந்துடுறாங்க, வந்து அதன்படி கொடுத்துட்றாங்க. இப்போ இந்த மாதம் என்னாச்சுன்னா, அந்த ரேஷன் சப்ளை பண்ணுறதுக்கு முதல் நாள் தினத்தந்தியில் போட்டிருந்தேன், 65 வயது மேற்கொள்ளவர்களுக்கும் இந்த மாதிரி ரேஷன் பொருட்கள் வந்து வீட்டுக்கே வந்து கிடைக்கும் அப்படின்னு போட்டிருந்தேன். அப்போ எங்கள் வீட்டுக்கு வந்தவர்கிட்ட கேட்டால் ரேஷன் கார்ட்டை, ஏன் 65 வயசுக்கு வந்துருச்சாம்ல அப்படின்னு சொன்னோன்னா, ஆமாம் சார் 70 வயசுக்கு மேலே எல்லாம் ரேகை சரியாக விழுக மாட்டேங்குது சார். அரசாங்கம் எதிர்பார்த்து அந்த ப்ராக்ரஸ் கிடைக்கலையா, தப்பாக இல்லை. அதனால் 65க்கும் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க சார். தினத்தந்தியில் மாத்திரம் வந்துருந்துச்சு. நாட்டின் அதர் நியூஸ் பேப்பர்ஸ் இவர் பார்த்தவரில் லைப்ரரிக்கு அன்றைக்கி போயிருந்தார். எதாச்சியா பிரதரில் கோஆப்ரேட்டிவில் இருந்த பையன் சிஎஸ்ஆர் இருந்து ரிட்டையர் ஆனார். அவர் சொன்னதன் பேரில் எதாச்சியா சொன்ன உடனே 60க்கு 70க்கு மேஸ் இந்த பேப்பரில் பாருங்கள் இன்றைக்கி 65லேருந்து இருக்குது அப்படின்னு சொன்னேன். அது ஒரு நியூஸ் சார். அடுத்தாப்பில் இப்போ இந்த என்ஹெச்ஏஎஸ் பற்றி கங்காதரனும் ராமச்சந்திரனும் அவர் பேர் என்ன, நம்ம டிஆர்ஓ இருந்துட்டு ராமகிருஷ்ணன் 2 பேரும் சொன்னாங்க. ஒரு ராதாகிருஷ்ணன் ஒரு 17 நாளைக்கு முந்தி இருக்கும் ட்ரெஸ்ஸில் வந்து ரிங்கப் பண்ணாங்க. அதுக்கு முதல்ல ஒரு நாளைக்கு முந்தி ராமச்சந்திரன் சொல்லிட்டு அவர் ஒய்ஃப் வந்து தாசில்தார் இருந்து ரிட்டையர் ஆனவங்க. அவர் வந்து லாயர் ராமச்சந்திரன், ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வருவார் பெரும்பாலும். அவர் வந்து ஃபோன் பண்ணார், சார் இந்த மாதிரி எனக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கும் 2 பேரும் ஸ்பவுஸ் 2 பேரும் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிங்களா சார், கொஞ்சம் கவனிங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம் சார்ன்னு சொன்னோம். நீங்கள் 2 பேரோட பிபிஓ எடுத்துகிட்டு வாங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சார். எதுக்காகன்னு கேட்டால், அந்த மாதிரி கமிஷன் ஆஃப் ட்ரெஷரிஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸில் வந்து ஆடிட் பண்ணாங்க. அதில் வந்து இந்த மாதிரி 2 பேர் கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட் வந்து ரிட்டையர் ஆகியிருந்தாங்கன்னா, ஒருத்தருக்கு பிடிக்காமல் இருக்கே ஏன்னு கேட்டு, பிடிக்காத தேதியிலேருந்து ரெக்கவரி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் பிபிஓ எடுத்துகிட்டு போவா சார்னு கேட்டார். அதோட எங்கள் சங்கத்தில் வந்து நீங்கள் 6 ரிட்டையர்ட் அஃபீஷியல் அசோசியேஷன் சங்கம் அங்கே இருக்குது, அவங்கள்ட்ட சொல்லிட்டீங்கன்னா எல்லாருக்கும் கன்வே பண்ணுவாங்கன்னு அவர் சொன்னார் ராமச்சந்திரன். 1. 2வது, இங்கே ஆஃபீஸுக்கு வந்த உடனே திங்கக்கிழமை வாக்கில் ஜெகநாதன் இருக்கார் இல்லையா, ஜெயராமன் துணைத் தலைவர், அவர்கிட்ட சொன்ன சார் எனக்கும் ஃபோன் பண்ணாங்க. எனக்கும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்னோடய மிஸ்ஸஸோடதையும் பிபிஓ எடுத்துகிட்டு சொல்லியிருக்காங்க சார், 2 பேரும் கவர்மெண்ட்லேருந்து ரிட்டையர் ஆனவங்களான்னு கேட்டாங்க அப்படின்னு சொன்னார். அடுத்தாப்பில் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கவர்மெண்ட் வந்துட்டார். 3வது நாள் இவருக்கே ஃபோன் வந்துருச்சு, சார் நீங்கள் உங்கள் மிஸ்ஸஸோட பிபிஓவை அதில் பார்ட் 2ல் உங்கள் நேம் இருக்கும் சார், அதனால் உங்கள் மிஸ்ஸஸோட பிபிஓ காப்பி வேணும் அப்படின்னு சொல்லி. எதுக்காக நீங்கள் கேட்குறீங்க? அதான் 10/10/2014 ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. கொடுத்து இந்த மாதிரி 2 பேரும் கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்து ரிட்டையர் ஆகிருந்தாங்கன்னா, யாராவது ஒருத்தருக்கு 497 பிடிச்சா, இப்போ 497 முந்தியெல்லாம் குறைச்சி தானே அப்படின்னு இருக்கே அப்படின்னு சொல்லி. இல்லை சார், நீங்கள் இதில் இருந்து கமிஷன் ஆஃப் ட்ரெஷரிஸ் இருந்து வந்திருக்காங்க, வந்து இந்த மாதிரி ஒரு விவரம் சொன்னார். எதுக்காக கேட்குறீங்க சார்? ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ரொட்டீன் பென்ஷன் அப்படின்னு வந்து பென்ஷனர்னு பதிஞ்சிட்டாங்கன்னா நாங்கள் ரொட்டீனாக அனுப்பிச்சிடுவோம். யார் ஹஸ்பண்டு யார் ஒய்ஃபு அப்படிங்கிற டாட்டா எங்கள்கிட்ட இல்லை. இன்னாரோட ஒய்ஃப் தான் இன்னாரா, இன்னாரோட ஹஸ்பண்ட் தான் இன்னாரா அப்படிங்கிறது தெரியாமல் பென்ஷன் மாத்திரம் ரொட்டீனாக போயிட்டுருக்கு சார். ஸோ அதனால் எங்களுக்கு வந்து ரெக்கார்டில் கிடையாது, அதனால் நீங்கள் தயவு செஞ்சு கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னோடனே 23/10 ஒரு மீட்டிங் போட்டிருந்தாங்க. ட்ரெஷரிஸில் பென்ஷன்ஸ் மீட்டிங் போட்டிருந்தாங்க. அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்துச்சுன்னு வைங்களேன்.
அப்போது அன்றைக்கி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் போன உடனே அவர்கிட்ட காமிச்ச உடனே சார் இது சம்மந்தமாக வேறு ஏதாவது உத்தரவு என்ன இருக்கா அப்படின்னு கேட்டார் அவரே கேட்காமலே ஏற்கனவே ரெக்கவரிக்காக ட்ரெஷரி ஆஃபீஸருக்கு 2019 கடைசியில் அப்ளிகேஷன் கொடுத்துருந்தது. அப்ளிகேஷன் கொடுத்த உடனே அவங்க சாதாரணமாக போடவே மாட்டேன்ட்டாங்க. அப்போது ரெக்கவர் ஆன அமௌண்ட் வந்து ஒரு ஆளுக்கு ரெக்கவர் ஆன அமௌண்ட் வந்து ஒரு ஜூலை 2014 ஜூலை 2015 வரைக்கும் சார் அந்த ரெக்கவர் பண்ண அமௌண்ட்டை கொடுங்கன்னு சொன்னோன்னா 1950 ரூபா தான் வந்துச்சு. 2 தடவை 3 தடவை இப்போ அப்ளை பண்ணிவிட்டு 3வது தடவை நேராக கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு பெட்டிஷன் கொடுத்த உடனே அவங்க ஃபார்வர்ட் பண்ணி அங்கேருந்து ஒரு ரிப்ளை கொடுத்தாங்க. உங்களுக்கு வந்து இந்த மாதம் பென்ஷனோட சேர்த்து இந்த அரியர் தொகை வழங்கப்படும் கொடுத்தாங்க. அந்த உத்தரவு கொடுத்தாங்களா, உத்தரவு வாங்கி வச்சுட்டு தான் வருமானு பென்ஷனை கொண்டு பார்த்தா வரல. அதுக்கப்புறம் இப்போ 2 ப்ரெஷர் பண்ணி அதுக்கப்புறம் 2 மாதம் கழிச்சு இந்த மாதம் ஓய்வூதியத்துடன் உங்களுக்கு சேர்க்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னு வைங்களேன். இந்த ஆர்டர் காப்பியை கொண்டு வந்த உடனே சார் இது எந்த ஆர்டர்னு போகிறாரு. ஐயா இதுன்னு ஆர்டர் நம்ம ஆஃபீஸ்லேயே போட்டிருக்காங்க. அந்த சூப்பரண்ட் சொல்கிறார், அவர் ஜி செக்ஷன் சூப்பரண்டா, பக்கத்தில் இருக்க அவங்க அக்கௌண்ட்டை கேட்டுக்கிட்டே பாருங்கள் நம்ம ஆஃபீஸ்லேயே போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சார் இது ஒன்று உத்தரவு ஆரணம் இருக்கா அப்படின்னு கேட்டார். சார் 10/10/2014 கவர்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸே இருக்குது. 2 பேரும் வந்து கவர்மெண்ட் சொல்லி சார் இருந்தால் யாராவது ஒருத்தர் தான் பிடிக்கலாம்னு இருக்குது சார். அதை வச்சு முதல்ல தெரியாமல் கட்டிவிட்டான். அப்போ வெளிநாட்டு போய் இது வந்திருந்தது. என்னமோ ட்ரெஷரில் எல்லாரும் பதிராகலாம் சொன்னோடனே 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் போய் பதிஞ்சு விட்டு அந்த ஃபாரம் போல் 4 பக்கம் ஃபாரத்தை கொடுத்து பதிஞ்ச உடனே அவங்க ஒன்றுமே சொல்லலை. அஸ் அ மேட்டர் ஆஃப் ரொட்டீன் வரிசையில் வந்தவங்களும் 5 கையில் கொடுத்தாங்க. கொடுக்குறது என்ன சொன்னாங்க, நீங்கள் 3 மாதம் கழித்து வாங்க, கார்டு வர்றதுக்கு டைம் ஆகும் அப்போ சொன்னது. அப்புறம் நீங்கள் எதுக்காகன்னு வேலை பண்ணிட்டு வர வேணாம், வந்தால் கார்டை நாங்கள் வந்து அந்த ஸ்மார்ட் கார்டு இருக்கு இல்லையா அதை கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் அப்புறம் அந்த ட்ரெஷரி ஆஃபீஸர் மீட்டிங் 23/10 போட்டிருந்தாங்க இங்கே. அப்போது வந்தபோது அந்த ஆர்டர் காப்பி கொண்டு வந்தது நல்ல வேலையாக ஒரு 2-3 காப்பி எடுத்துகிட்டே வந்தது. ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வந்தது. ரெக்கவரி போட்டதும் ரீஃபண்ட் கொடுத்ததும் அந்த ஆர்டர் அவங்களே பார்த்து தேய்க்கிறாங்க, என்ன ஹெட் ஆஃப் அக்கௌண்ட்டில் இது கொடுத்தாங்க தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் பிரதர்ல வந்து செல்வகுமார்னு பேர், அவர் சிஎஸ்ஆர் வந்து ரிட்டையர் ஆனவர். அவரோட ஒய்ஃப் ஸ்டில் ஷி இஸ் ஒர்க்கிங் இந்த கலர் ரெக்ளமேஷனில் உசிலம்பட்டி செக்கானி பக்கத்தில் அந்த பொண்ணு வேலை பார்க்குது. இவர் ரிட்டையர் ஆகிட்டார். ரிட்டையர் ஆகி 2 வருஷம் ஆகுது. அப்புறம் அவர் ஒரு நாள் கிளைம் பண்ணார், இந்த மாதிரி நாங்கள் 2 பேரும் அப்படின்னா யாராவது ஒருத்தருக்கு கட்டியிருந்தது திருப்பி வாங்கலாம்ப்பா அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஆர்டர் காப்பியை கையில் கொடுத்த உடனே அந்த ஆர்டர் காப்பி அவர் ஜெராக்ஸ் எடுத்து வந்திருந்தார். சார் ஆர்டர் காப்பி ஏதாவது இருக்கான்னு கேட்டால் அந்த கவர்மெண்ட் லெட்டர் காப்பியே கொடுத்தோம். ஆக கவர்மெண்ட்லேருந்து ட்ரெஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டு கொடுத்த ஆர்டர் காப்பியே யார்கிட்ட இல்லை. அவங்கள்ட்ட வந்து இன்றைக்கி தேதிக்கு இருக்கக்கூடிய அந்த அக்கௌண்ட்டோ ஹெட் அக்கௌண்ட்டோ அதை பற்றி ஃபர்தராக பார்க்குறாங்கல்ல. எங்களுக்கு ஒரே உத்தரவு என்ன, கமிஷன் ஆஃப் ட்ரெஷரிஸ் அக்கௌண்ட்ஸ் ஆடிட் பண்ணாங்க சார், அதன்படி தான். அப்புறம் கேட்டார், நீங்கள் எதுக்கு சார் வந்தி அப்படின்னு கேட்டார். இன்றைக்கி மீட்டிங் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். டிஓட்டே ஒரு காப்பியை கையில் கொடுத்தாச்சு. இந்த மாதிரி ரெக்கவரி ரீஃபண்ட் கொடுத்த உத்தரவு 2 காப்பி இருந்துச்சு. 2 நாளில் ஆர்டர் போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி கங்காதரன் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணார், சார் எனக்கு இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அப்போ உங்கள் மிஸ்ஸஸும் ஒர்க் பண்ணவங்களா அப்படின்னு கேட்டேன். டுவாடா என்னன்னு முதல்ல கேட்கல. அப்புறம் அவர் சொன்னார், இந்த மாதிரி ஆமாம் சார் டுவாடு தான் அப்படின்னு சொல்லி டுவாடுன்னு அவரே சொன்னார். சொன்ன பிறகு அப்புறம் 2 நாள் கழிச்சு அந்த ஜிஓ நம்பர் 204 ஒரு ஜிஓ இருந்துச்சு. அதை இன்னொருத்தட்ட கேட்டு அந்த காப்பியை வாங்கி அவருக்கு அனுப்பிச்சிருந்தது. அவர் ஏகப்பட்ட அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பூராமே அனுப்பிச்சிருந்தார். இது பூரா நீங்கள் காப்பி எடுத்து வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம் இன்றைக்கி வந்தவொடனே தான் சொன்னார், ரெப்ரசன்டேஷன் நேரே கொடுத்துருக்குறேன். டுவார்டில் ஒர்க் பண்ணாலும் பப்ளிக் அண்டர்டேக்கிங் செக்டாரில் இருந்தாலுமே பிடிக்கக்கூடாது அப்படிங்கிறதா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக அதில் ஒரிஜினலாகவே சொல்லியிருக்கிறாங்க. ஆக அந்த இஷ்யூ இன்னும் ஓடிட்டுருக்கு. வேறு யாராவது நம்ம கதிரேசன் உங்களுக்கெல்லாம் கால் வரும் இல்லை என்னென்னு சரி அதான் அவங்க சொல்லுங்க சொல்லுங்க பார்க்கணுமா இல்லையா? இல்லைன்னா ஏதோ நோட்டீஸ் கொடுக்கணும், உங்களுக்கு இந்த மாதிரி சொல்கிறாங்க ஆடிட்டில், உங்களுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் ஆஜராகி இதை கொடுங்க, அதுக்கு அப்புறம் படத்தை பிடிக்கணும். எதுக்கு நம்ம படத்தை பிடிச்சிட்டு ஃபோன் பண்ணி கேட்டால் அப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? சரி, படத்தை பிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ட்ரெஸ்ஸரி அவசரத்தில் நோட் வச்சு டைம் வாங்கணுமா வேணாமா? நம்ம ரெவன்யூவில் உள்ள தானே எல்லாத்துக்குமே. இல்லை ஒரு ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட் பென்ஷன் வந்து ஒரு ஆள் பணத்தை ரெக்கவரி பண்ணுறாங்கன்னா நிப்பாட்டாங்கன்னா அந்த 2வது டிபார்ட்மெண்ட்டில் எஸ் மாறலாம் வேணாமா? அந்த கார்டு எப்படி அந்த சூப்பர் எப்படி தானாக உள்ள பிரிச்சுறாங்க? இல்லை ஆடிட்டில் சொல்லணும், ஆடிட்டில் முட்டா போயிடலாம். நான் கேட்குறேன், ஆடிட்டில் எடுத்து காட்டுறேன் வாங்குறாங்க, எடுத்து காட்டுறேன் சார். அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஆடிட்டை எப்படி எழுதுறாங்க, ஆடிட் அவன் எப்படி எழுதுறாங்கன்னு கேட்குறேன். அதான் நான் எடுத்துட்டு முட்டா போயிடலாம். அவன் எப்படி எழுதுறேன்?
ஏற்கனவே 6 வருஷமா அப்படிங்கிறாங்கன்னா எப்படி பெரிய பணம் எப்படி அப்படிப்பாங்க? ஏற்கனவே சொல்லி அந்த கையில கொடுத்து வந்து முன்னாடி ஆடிட்ல என்ன எழுதிருக்கேன் அப்படிங்க சொல்லி எழுதிருக்கானா பெரிய பணம் சொல்லிருக்கானா? சொல்லுங்க. இது பாருங்க ஆடிட்ல பெரிய பணம் சொல்லியிருக்கானா பணத்தை எப்படி சொல்லியிருக்கானா? நோபடி நோஸ். நீங்க சொல்றது கரெக்ட் தான். 4 மாசம் முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. 4 மாதம் முன்னாடி 4 மாசம் முன்னாடி. ஆ அப்போ வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்காம இருக்கு சார், டீட்டெயில் தெரியல அப்படின்னாக்க எடுத்தாங்க காமிச்சேன். ஆட்டெல்லாம் அவங்க வேலை பார்த்துருக்காங்க சொல்லிலாம் சொன்னேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, இந்த டீட்டெயிலாம் இல்லை சார், ரெட் கவுண்ட் பிடிக்காம இருக்காது காரணம் வந்து எதுக்காக தெரியல எங்களுக்கு. அதுக்காக எதுக்கு சொன்னாங்க சார், ஒரு லெட்ரு கொடுத்த ஞாபகம் எனக்கு இருக்கு, ஆனால் லெட்ரு கேட்குறேன் அந்த மாதிரி லெட்டரே இல்லைன்றாங்க. உங்களுக்கே லெட்டர் கொடுத்தாங்களா? உங்களுக்கே லெட்டர் கொடுத்தாங்களா? சார் கொஞ்சம் இருங்க. ஃபோன் பண்ணாங்க சார் ஃபோன் தான் பண்ணேன். சார் 6 வருஷமா 5 வருஷமா பணத்தை பிடிக்கணும். பிடிக்காம இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஹஸ்பண்ட் ஒரு யாரும் வேலை பார்த்துப்பாங்க. அப்போ அவங்க சொல்லி வர சொல்லி என்ன செக்அப் பண்ண முடியாது. பணத்தை பிடிக்கிறாங்க, எதுக்காக பிடிக்கிறாங்க? அதனால ஏன் பிடிக்கிறாங்க பணத்தை? சொல்லுங்க, எதுக்காக பிடிக்கிறாங்க? நீங்கள் எதாவது நம்ம ஊருக்கு கூட சொன்னீங்க, இல்லை இன்சூரன்ஸ் கார்டு ஒரு ஃபோட்டோவோட கடை போய் வாங்கி கொடுத்துருங்க. நேற்று போய் கேட்டால் 1 வருஷம் ஆகுறாரு. எது ஃபோட்டோ ஒன்று இன்சூரன்ஸ் கார்டு வந்து நீங்கள் வாங்கினாக்கா போய் நேற்று அது பெருசு கொடுத்துட்டு கேட்டால் இன்னும் 1 வருஷம் ஆகும் சார் வர்றதுங்கிறாரு. யாரை என்ன சார் ஆடிட்ல எப்படி சார் எழுதணும்? நீங்களா சொல்லுங்க. ஆடிட்ல அவன் தெரிஞ்சாலும் ஜீவன் ஆக்சுவலாக என்னன்னு கேட்டிங்கன்னா 2000 பேருக்கு ஒரு ஆள் பிடிக்கலன்னா எப்படி தவறு நடக்க வாய்ப்பு இல்லை, செக்அப் பண்ணுங்க அப்படின்னா ஒருத்தர் சொல்லணும். 2000 பேர் 3000 பேருக்கு பிடிக்க வைக்கணும்னா என்ன அர்த்தமா இருக்கும்? இல்லை அவங்க ஏற்கனவே ஜீவோ இருக்கு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தால் யாராவது ஒருத்தர் பிடிச்சா போகணும் இருக்கு. நீங்கள் ஒரு செக்அப் பண்ணுங்கன்னா ஆடிட் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், ஒரு மறுபடியும் செக்அப் பண்ணணும். அவன் செக்அப் பண்ணி தான் பணத்தை பிடிக்கணும். பணத்தை பிடிச்சி வாங்குறானே என்ன அர்த்தம்? அதான் சார், இப்போ என்னென்னா ஆடிட் அப்ஜெக்ஷன் நம்ம டீல் பண்ணியிருக்கணும். ஆடிட் அப்ஜெக்ஷனில் வந்து அவன் சொல்கிற அப்ஜெக்ஷன் தப்பாக இருந்துச்சுன்னா அதை ரெஃபர் பண்ணி நம்ம தப்புன்னு சொல்லலாம். அதைத்தான் இவங்க பண்ணியிருக்கணும். என்ன வேலை இல்லை, என்ன பேசுகிறீங்க? ஆடிட் அப்ஜெக்ஷன் வந்து தப்பாக இருந்துச்சுன்னா சொல்லணும் சார். அப்படின்னா இவனுக்கு தெரியலன்னு அர்த்தம். இல்லை இண்டிவிஜுவல் நோட்டீஸ் கொடுங்க, நீங்கள் பதில் கொடுப்பீங்கல்ல, அதை வச்சு பதில் எடுத்து. உனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னா சொல்ல சார், முட்டாத்தனமாக இருக்கு. அதான் உண்மை. அதான் சொல்கிறேன், ரெக்கவரி போடணும்னா உடனே பண்ணும். எது வேணாலும் இப்போ ரூலை பார்க்க மாட்டேன், எதையும் பார்க்க மாட்டான்னா இதே இது இருந்து வர்றேன். நீங்கள் இவ்வளோ நாளாக பிடிக்காதனால உங்கள் சம்பளத்தை பிடிங்கன்னு அவங்களுக்கு போட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்நேரம் ஜீவோலாம் தேடி எடுத்துப்பாங்க. சார் அப்படி போட்டிருந்தாங்க வச்சுக்கோங்க, அதான் கரெக்டு. 2014 ஜிஓ ரிட்டையர்ட் ஆகி அந்த மாதம் சேலரி போடுறாங்கல்ல, பென்ஷன் போடுறாங்கல்ல, அந்த மாதமும் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அங்கேருந்து வாங்கிட்டு வாங்கினாங்க, பிடிக்க வேணாம் சார்ட்டு இல்லைன்னு. அப்போ அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து கொடுத்தாச்சு. இன்னைக்கு வந்து ஒன்றும் இல்லைன்றாங்க. இந்த மாதிரி ஜீவோ இருக்கியா அப்படின்னு பதில் எழுதி ஆடிட்ல இருந்து நீக்கணும். ஆடிட் அப்ஜெக்ஷன் இஸ் ராங். அதான் சார் அவங்க ஆமாம், அதான் சார் இது வந்து ஒரு நம்ம இண்டிவிஜுவல்ஸ் மட்டும் இல்லை, இங்கே உள்ள 4 பேர் இருக்கீங்க. எல்லாருக்கும் பிரச்சனை யாரும் பார்த்துருக்கோம். அதனால நம்ம வந்து டக்குன்னு பதில் எழுதி நீங்கள் லெட்டர் அனுப்பியிருக்கீங்கல்ல, இல்லை நீங்கள் அனுப்பின லெட்டரெல்லாம் காப்பி கொடுங்க, அதை வச்சு ஒரு தலைவர் எழுதி உடனே இதே உனக்கு ஜீவோ ஒன்று தேடி ஆமாங்க. அந்த ஓசி மட்டும் தான் எழுதக்கூடாது. பண்ணணும்ல. பிஓ என்ன பிஓ அந்த மாதிரி ஆடிட் வந்து ஆடிட்
ஆள்கிட்டே அவங்ககிட்டே பேசி அந்த பேரானே தூக்கி தூர வீசி அது முதல்ல Settle. முதல்ல பண்ணிடலாம். முதல்ல அந்த பேராவை தூக்க சொல்றாரு சார் அவங்க கொடுத்த காப்பி பெட்டிஷன் காப்பி இவனுக்கு தெரியல அவனுக்கு அவங்க கொடுத்த பெட்டிஷன் காப்பி அவங்களுக்கு என்னன்னா எதுக்கு நமக்கு எதுக்கு நமக்கு நம்ம எதுக்கு மேல இந்த மென்டாலிட்டி தான். யாரை காப்பாற்றுறதுக்கு ரைட். யாரை காப்பாற்ற போறாங்க? தமிழ்நாடு காப்பாற்ற போறாங்களா யாரை இன்சூரன்ஸ் காப்பாற்ற போறாங்க? ரைட் சார் கேட்குறேன் சார் ரைட். ஆச்சா இப்போ 2 பேர் கேஸ் ஸ்பவுஸ் கேஸை பொறுத்த மட்டும் இல்லை ஜென்ரலாக இப்போ 2-3 பேர்ட்டேருந்து வந்துருச்சு தகவல். மாவட்ட தலைவரும் ரெக்கவரி போட்ட ஆர்டர் ரீஃபண்டு கொடுத்ததுக்கு உண்டான ஆர்டரை காமிச்சதுனால இவருக்கு பிடிக்கல. நல்ல வேலையை எஸ்கேப் ஆகிட்டார். பென்ஷனை பார்த்தாரு. ஆமாம் நீங்க தலைவர் ரீஃபண்ட் ஆர்டர் இன்னைக்கு பண்ணுறல அங்கே காமிச்சது. அங்கே காமிச்சது காப்பி ஒன்று கொடுங்க. அது சரி அது ஒரு இருக்கு அது தரலாம் தலைவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆச்சுங்களா. அவரே ஹி வாஸ் குவைட் சர்ப்ரைஸ் ஆன் சீயிங் தி ரீஃபண்ட் ஆர்டர். நம்ம ஆஃபீஸ் போட்டிருக்கிறாங்க அப்படின்னாரு. அப்புறம் என்ன ஹெட் அக்கௌண்ட்டில் போடுறாங்களே மாடு மேய்க்கிறாங்களா? இதெல்லாம் தெரியாது அவங்களுக்கு. அப்படி இப்படின்னு பக்கத்தில் அக்கௌண்டன்ட் இருந்துச்சு. அந்த அம்மாட்ட கேட்டார். ரவி அந்த ஆள் பேர் ஜி செக்ஷன் சூப்பரண்ட் ஆஃப் ஜி செக்ஷன் ரவி தான் எங்களுக்கு பிடிச்சது. ஆக்சிஸ் பேங்க்கில் கூப்பிட்டது. அப்புறம் இந்த மாதிரி ஒரு எங்கள் தலைவர் துணைத் தலைவர் ஜெகநாதனுக்கு சொல்றதையும் கேட்கறது அவருக்கு அவர் ஒய்ஃப் வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணவங்க. அவங்க 2 பேரும் இங்கே கொண்டு வந்து காமிச்ச உடனே நாட் ரெக்கவர்ட். ஸோ ஆல்சோ ஃபார் ராமச்சந்திரன் ரெக்கவரி ஆகலைன்ட்டார். அதனால் அது பிரச்சனை இல்லை. ரெக்கவரி தேவைங்கிறவங்க வந்து இந்த சார்ட்டை வந்து இந்த ரெக்கவரி ரீஃபண்ட் கொடுத்த ஆர்டரை ஒரு காப்பி அனுப்பலாம் சாருக்கு பை போஸ்ட் வில் பி சென்டிங். ஆச்சுங்களா. தாய்மான திட்டம் சொல்லியாச்சு. NHIS கங்காதரன் கேஸை பற்றி நிறைய பேர் இப்போ விவரம் தெரிஞ்சுக்கிட்டு இது வந்து 2 பேர் கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்து ரிட்டையர் ஆகிருந்தீங்கன்னா தான் அது குவாசி கவர்மெண்ட்டாக இருந்தாலும் ரெக்கவரி பிடிக்கக்கூடாது தான். அப்புறம் SIR பற்றி இந்த மீட்டிங் ஆரம்பிக்கணும் நிறைய பேர் பேசுனீங்க. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரெவிஷன் நம்ம எலெக்ஷனில் தான் எல்லாரும் இருந்தவங்க தான் எலெக்ஷனில் இருந்து இப்போ இங்கே வந்து உட்காந்துருக்குறோம் இல்லையா. எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணவங்க நீங்கள் எல்லாருமே. இவர் வீட்டுக்கு என்ன ஃபாரம் வரல. ஆனால் ஃபாரம் ஒரு சில வீட்டுக்கு வந்திருக்குன்னு சொல்லி பேச்சு வந்துச்சு. தலைவர் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கோ ஒரு காப்பி கொடுத்துருக்காங்களா 2 காப்பி கொடுத்துருக்காங்களா சார்? 2 காப்பி கொடுத்துருக்காங்க. அதில் ஃபில்லப் பண்ணி நம்ம டீட்டெயில்ஸ் பூரா கொடுக்கணும். 22 இருந்த பேசிக்காக உண்டானதை வச்சு தான் முதல்ல எல்லாம் தயார் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சார் சொன்னாங்க 30 வருஷமாக நான் ஒரே வீட்டில் தான் குடியிருக்கிறேன். ஆனால் யாருக்கு ஒருத்தருக்கு மாத்திரம் தான் வந்திருக்கோ. எங்க 5 பேருக்குமே போன தடவை ஓட்டு இல்லை. போன தடவை ஓட்டில் இந்த தடவை யாருக்குமே வரல. ஃபார்ம் வரல. ஃபார்ம் இனிமேல் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஓட்டு இல்லை போன தடவை. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் BLO நான் செலக்ட் பண்ணதில்ல அந்த அம்மா அழுக ஆரம்பிச்சு சொன்னால இப்போ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுருச்சு. நான் எதுக்கு சொல்கிறேன்னா அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஆளை நம்ம நடவடிக்கை எடுக்கிறதுக்கு விட மாட்டோம். சரிதான் அப்படின்னு விட்டுருவோம். ஓட்டு போடாட்டா பரவாயில்ல நம்ம போட்டு ஜெயிச்சா என்ன ஜெயிக்கல என்னன்னு நினைப்போம். ஆனால் நமக்கு உரிமையை விடக்கூடாதுல்ல. அதனால் வந்து நீ வந்து என்னம்மா பண்ணுற என்ன செய்யவே தெரியாது. இமீடியட்டாக எங்கள் 5 பேரை இன்க்ளூட் பண்ணணும்னா உடனே ஃபார்ம் 6 கொண்டு வந்து உடனே கையெழுத்து வாங்கி எல்லாம் பண்ணி கொண்டு போய் இன்க்ளூட் பண்ணி கார்டையும் கொண்டு வந்து இப்போ ஸ்மார்ட் கார்டை கொடுத்துருச்சு. இப்போ என்னென்னா ஸ்மார்ட் கார்டெலாம் வந்துருச்சு. ஆனால் இது வரைக்கும் ஃபார்ம் பண்ணல. அப்படின்னா ஸ்மார்ட் கார்டு வந்ததுக்கப்புறமும் ஃபார்ம் பண்ணலைன்னா ஒருவேளை ரோலில் இருக்கா இல்லை ஸ்மார்ட் கார்டு ஏரியாக்குள்ளதான் இன்னும் வரல. என்ன சார் ஏரியா எல்லா ஏரியாவிலையும் ஆரம்பிச்சுட்டாங்களே. எங்களுக்கே வரல. சரி சார் இருந்து வர்றேன். 4ஆம் தேதி ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு என்ன தேதி? 3 தடவை வருவாங்க திருப்பி. 3 தடவை வருவாங்க. ஒரு நிமிஷம் SIR பொறுத்த மட்டும் எனக்கு ஃபார்ம் வந்துருச்சு. அதை பற்றி நான் ஒரு சின்ன விளக்கம் கொடுக்குறேன். அது SIR 2 ஃபார்ம் கொடுக்குறாங்க சார். SIR ஃபார்ம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் 2 வருது. அது எப்படி இருக்குன்னா மேலே வந்து நம்மளோட ஃபோட்டோ, நம்ம இப்போ இருக்கிற ஓட்டர் ஐடி, நம்ம அட்ரஸ்ஸு எல்லாமே இருக்குது. பக்கத்தில் ஒரு கட்டம் கொடுத்து புதுசாக ஒரு ஃபோட்டோ ஒட்ட சொல்கிறாங்க. அது எல்லாருமே ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2 தயார் பண்ணி வச்சுங்க, அதில் ஒட்டிடலாம். அந்த ஃபார்மை பொறுத்த மட்டும் 3 செக்மெண்ட்டாக இருக்குது சார். ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டு, செகண்ட் செக்மெண்ட்டு, தேர்ட் செக்மெண்ட், இப்படி 3 செக்மெண்ட் கொடுத்துருக்கான். இந்த ஃபஸ்ட்டு செக்மெண்ட் என்ன கேட்குறான்னா நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த், நம்மளுடைய ஆதார் கார்டு, நம்மளுடைய அப்பா பேர், அப்பாவுக்கு ஓட்டர் ஐடி இருந்தால் அப்பாவோட ஓட்டர் ஐடி, அம்மா பேர், அம்மாவுக்கு இறந்து விட்டார்னு எழுதிடலாம். இப்போ எங்கள் அப்பா அம்மா 2 பேர் இறந்துட்டாங்க, பேர் எழுதி இறந்து விட்டார்னு போட்டு டேஷ் போட்டேன். இருந்தால் தான் இவ்வளோதாங்க. அம்மா பேர், அம்மா இறந்துட்டாங்கன்னா பக்கத்தில் இறந்து விட்டார்னு போட்டு ஓட்டர் ஐடி இல்லை. அப்புறம் ஒய்ஃப் ஃபீமேலாக இருந்தால் ஹஸ்பண்ட் நேம், மேலாக இருந்தால் ஒய்ஃப் நேம். ஒய்ஃபுக்கு வந்து ஓட்டர் ஐடி இருந்தால் ஓட்டர் ஐடி. இது வந்து மேண்டேட்ரி கிடையாது, இருப்பின் அப்படின்னு தான் போட்டிருக்கு.
இருந்தால் போடலாம். இதுதான் ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டுங்க. ஆதார் கார்டு தான் முதல்லையே போட சொல்லிட்டான். டேட் ஆஃப் பர்த்துக்கு கீழே ஆதார் கார்டு. இதுதான் ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டு. செகண்ட் செக்மெண்ட் என்னென்னா, நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு இதில் இருக்கார்ல இவர் 2002 தான் கடைசியாக நடந்த எஸ்ஐஆர், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2002 நீங்கள் அதே இடத்துல இருந்து எந்த மாற்றமும் இல்லைன்னா இதை தூக்கி அப்படியே எழுதிட வேண்டியதுதான். எது 2002 அசெம்பிளி வாக்காளர் எலக்ட்ரல் போய் அதில் என்ன பார்த்து சொல்கிறேன். அந்த பர்டிகுலர்ஸ் எதுவும் மாறாதுங்க. ஆனால் உங்களுடைய பார்ட் மட்டும் மாறும். தொகுதி அதே தான், பார்ட்டு சீரியல் நம்பர் மட்டும் மாறும். அது கடைசியாக இவ்வளோதாங்க இந்த 2 பொறுத்த மட்டும். எது சொல்கிறேன் 2002 ஆமாம் 2022 இல்லை இப்போ ஒன்றும் இல்லை கொஞ்சம் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தால் எடுத்துடலாங்க. இது ஒன்றும் பெரிய இது இல்லை. அது என்னென்னா நெட்டில் போய் voters.eci.gov.in இப்படின்னு அடிச்சீங்கன்னா ஒரு ஃபார்மேட் வரும். அது ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது சொல்கிறேன் அதான் அதெல்லாம் கொண்டு வரல. இப்போ 2002 எப்படி எடுக்கணும்னா ஒரு வெப்சைட் நம்ம இது கொடுத்துருக்கான். அந்த ஃபார்ம்லேயே பின்னாடி கொடுத்துருக்கான். நம்ம கொடுக்குற ஃபார்ம்லேயே பின்னாடி இருக்குது. அது என்ன voters.eci.gov.in இதில் அடிச்சிங்கன்னா ஒரு ஃபார்மேட் ஓப்பன் ஆகுது. வருதுன்னே வச்சுக்கிறோமே. எனக்கு வந்துருச்சு. நான் ஈரோட்டில் இருந்ததுனால நான் ஈரோடு கான்ஸ்டிட்யூன்சி போட்டு எடுத்துட்டேன். அதில் 2 கலம் கொடுத்துருக்கான் சார். ஒன்று சர்ச் பை நேம், அடுத்து சர்ச் பை எபிக்னு கொடுத்துருக்கான். இந்த சர்ச் பை எபிக் போட்டீங்கன்னா உங்களுக்கு வரவே வராது. ஏன்னா 2002 ரோலில் எபிக் நம்பர் சரியாகவே அப்டேட் ஆகும். இருந்தது 97 எபிக் வந்துருச்சு. 97 எபிக் கார்டு கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த சர்ச் பை நேம் போட்டீங்கன்னா நேம் வரும். வெறும் நேம் அடித்தா போதும். எனக்கு வந்ததுங்க. ஆமாம். இப்போ நான் சொல்லிக்கிறேன். சார் நான் சொல்கிறேன், கொஞ்சம் கேளுங்க. இப்போ என்னுடைய நேம் போட்டேன் சார். என்னுடைய நேம் ராஜா மதிவாணன், ஈரோடு கான்ஸ்டிட்யூன்சி 120 ஈரோடு கான்ஸ்டிட்யூன்சின்னு போட்டேன். அது ஒரு இது ஒரு நம்பர், யூனிக் நம்பர் ஒன்று அடிக்க சொல்லுவாங்கள்ல, நம்ம கம்ப்யூட்டர் கேட்குதா மேன் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்போம். அதை அடித்து சப்மிட் கொடுத்தோடனே வந்துருச்சு. ஆமாம், கேப்ஸா. என்னுடைய நேம் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக் நேமாக இருக்கிறதுனால ராஜா மதிவாணன் இருக்க ஒரே நேம் தான் அந்த லிஸ்ட்டில் இருக்குது, பேரே இல்லை. உடனே வந்துருச்சு. பார்ட் நம்பர் 151, சீரியல் நம்பர் 703 வந்துருச்சு. நான் ஃபில்அப் பண்ணிட்டேன். என் ஒய்ஃப் பேர் சுமதி. இது காமன் நேம். போட்டால் வருது 200 300 வருதுங்க. 300 வருது. அதை வச்சு பார்த்தேன். ஹஸ்பண்ட் நேம் வச்சு பார்த்துக்கிட்டே வந்தேன். ஒரு 400 இது தள்ளினோன்னே என் பேர் வந்துருச்சு. அதையும் எடுத்துட்டேன் சார். இது கொஞ்சம் எடுக்கிறதுக்கு உடனே வர்றதில்லை கம்ப்யூட்டரில். ஒரு மணி நேரம் நீங்கள் மறுபடியும் போய் இது பண்ணீங்கன்னா தான் வரும். ஏன்னா லட்சக்கணக்கான பேர் இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்கான். அதனால தான் வர்றதில்லை. இதை ட்ரை பண்ணீங்கன்னா எடுத்துடலாம். இது களம் 2. அடுத்து உங்கள் பையன் இருக்கான்னு வைங்க. உங்கள் பையனுக்கு 2005 ஓட்டர் லிஸ்ட்டு இருக்குது. உங்களுக்கு ஃபார்ம் கொடுத்துருவாங்க. ஆனால் உங்கள் பையன் 2002 இல்லை, ஓட்டர் லிஸ்ட்டில் இல்லை. அப்போ அந்த செக்மெண்ட் 3 ஃபில்லப் பண்ணணும். அந்த செக்மெண்ட் 3 என்ன கேட்குறான், உறவினர் யார் அப்படின்னு கேட்குறான். அதில் பேர் போட்டுக்கான். உங்கள் பேரை போடுங்க. உங்களோட பழைய ஓட்டர் ஐடியை போடணும். பழைய ஓட்டர் ஐடி அது நம்பர் இருந்தால் போடுங்க, இல்லைன்னு அடிச்சிருங்க. அடுத்து உறவு முறையில் உங்கள் மனைவி பேரை போடுங்க. அவங்களுக்கு ஓட்டர் ஐடி இருந்தால் ஓட்டர் ஐடியை போடுங்க, இல்லைன்னு போடுங்க. அப்படியே இது பண்ணிட்டு வந்தீங்கன்னா அங்கே எந்த தொகுதியில் இருந்தீங்க, எந்த சீரியல் நம்பர், எந்த பார்ட், இந்த முதல்ல போட்ட பாருங்கள். அதே மாதிரி தான் ஒரு களம் இருக்குது. உங்கள் இதுக்கு என்ன போட்டீங்களோ அந்த களம் 2ல் போட்டீங்களோ அதே உங்கள் பையனுக்கு களம் 3ல் இது பண்ணி கையில் போட்டு கொடுத்துருச்சு. இவ்வளோதான். இதில் கஷ்டமானது என்னென்னா இந்த ஓட்டர் ஐடியில் போய் 2002 கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம். ரொம்ப ஹிமாலயன் டாஸ்க். ஆமாம், போய் உள்ளே போகாமல் நாங்கள் நில்லுன்னு போட்டுறீங்க. நில்லுன்னு போட்ட உடனே
அந்த இஆர்ஓ உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும். உங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும். நீ 2002 இல்லைன்னு போட்டிருக்க, அதனால நீ வந்து உன்னுடைய இதை வந்து ப்ரூவ் பண்ணு. ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன ரெக்கார்டில் ஏதாவது ஒன்று கொடுன்னு கேட்குறான். அந்த நோட்டீஸ் வந்தோடனே இதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் பேரை இன்க்ளூட் பண்ணிடும். இது எப்போ நடக்கும்னா வரைவு வாக்காளர் பட்டியல் வந்ததுக்கப்புறம் தான் இது நடக்கும். அப்போ வரைவு வாக்காளர் வந்த பிறகு இதை சேர்த்தாலும் சேர்ப்பான், சேர்க்கலைனாலும் போச்சு. வாக்காளர் பட்டியலில் களம் 2 ஃபில்லப் பண்ணாதவங்க, களம் 3 ஃபில்லப் பண்ணாதவங்களுக்கு நோட்டீஸ் வரும். நோட்டீஸும் வராது. வரும்னு போட்டிருக்காங்க. நான் சொல்றேன், இதில் தப்பா போட்டோம்னா அவன் டேட்டா அப்பா அம்மாவோட சார் சொல்றதெல்லாம் ரெக்கார்டு இருக்கு. வந்திருக்கிற பிஎல்ஓஸ்க்கு எதுவுமே தெரியல. அவங்க சும்மா ஃபார்ம் கொடுத்துட்டு போயிடுறாங்க. 3 நாள் கழித்து வர்றேன் அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்கள நம்பி நம்ம இருக்கவே முடியாது. ஏன்னா எல்லாமே ஏற்றளவில் தான் இருக்குது. அதே மாதிரி 3 தடவை வருவாங்கன்னு சொல்கிறாங்களா, அதெல்லாம் ஹியூமன்லி இம்பாசிபிள். ஏன்னா இவங்க ஸ்கூலையும் அட்டன் பண்ணணுமா, அதர் தென் ஸ்கூல் ஹவர்ஸில் தான் இவங்க வரணுமா. எதர் ஏர்லி இன் தி மார்னிங் வர்றாங்க இல்லை அது ஆஃப்டர் 6 வர்றாங்க. ஸோ இவங்க எப்படி 3 தடவை வருவாங்கன்னு எதிர்பார்க்க முடியும்? ஸோ அது முடியாது. அதே மாதிரி அந்த செக்மெண்ட் சொல்கிறார்ல, இதில் அந்த ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறதுலே ஆம்பிகுட்டி. ஏன்னா வாட்ஸ்அப்பில் வருது ஃபார்ம் எப்படி ஃபில்லப் பண்ணணும்னு. செக்மெண்ட் 2ங்கிறது வந்து நம்ம பேர் 2002 வாக்காளர் பட்டியலில் நம்ம பேர் இருக்குது, நம்ம தான் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணணும் அப்படின்னா செக்மெண்ட் 2 போதும். ஆனால் சில வாட்ஸ்அப்பில் அந்த செக்மெண்ட் 3 நீங்கள் போடணும், உங்கள் அப்பா பேரை போடணுங்கிறாங்க. வாட்ஸ்அப்பில் வந்துருக்கு, சொல்கிறேன், நான் அனுப்புகிறேன் உங்களுக்கு. மாடலே போட்டிருக்காங்க, மாடல் ஃபில்லிங்கே போட்டிருக்காங்க, உங்களுக்கு அனுப்புகிறேன் நான். ஸோ இதுலேயுமே ஒரு ஆம்பிகிட்டி இருக்குது. அதனால் நான்லாம் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபார்ம் வந்துருச்சு, அந்த ஃபார்மை நம்ம இன்னும் ஏன்னா அதில் ஃபோட்டோவே இம்பர்ட் பண்ணி வர்றதுனால இந்த ஃபார்மை வந்து வேஸ்ட் ஆச்சுன்னா வேறு ஃபார்ம் கிடைக்காது. அதனால் அதுக்கு ஜெராக்ஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ அந்த ஆம்பிகிட்டி எப்படி தீர்க்கிறதுன்னு யார்ட்டையாச்சும் விசாரிச்சுட்டு தான் அந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ண போகிறேன். ஏன்னா அந்த டாஸ்க் வாட்ஸ்அப் குரூப்பில் போடுறேன். அந்த ஃபார்மில் வந்து 2 செக்மெண்ட்டுமே ஃபில்லப் பண்ணணுங்கிறாங்க. தேவையில்லை. ஆனால் சார் சொல்கிற மாதிரி தேவையில்லை. ஆனால் மாடல் ஃபில்லிங் வந்து 2 செக்மெண்ட்டுமே போட்டு வந்திருக்கு. இவங்களுக்கே தெரியல, இவங்களுக்கே எதை கேட்கணும் எதை கேட்கக்கூடாதுன்றது இஆர்ஓக்கே தெரியல. ஏன்னா இதான் நிலைமை. இஆர்ஓக்கே தெரியல, இதான் நிலைமை. 2022 இருக்கனா இல்லையா, ஓட்டு போட்டோன்னா போடலையாங்கிறது நமக்கே தெரியலையே. அப்புறம் இஆர்ஓக்கு தெரியும். 2022 இல்ல, 2022 அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் அப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 2002 இருக்கிறவங்களுக்கு ஒரு யூனிக் நம்பர் கொடுத்துருக்காங்க பிஎல்ஓஸ். அவங்க தேட வேண்டிய அவசியமே இல்லை. அதை போட்டால் இந்த நேமை போட்டு அந்த யூனிக் நம்பரை போட்டாங்கன்னா அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு வருது. அது பிஎல்ஓவுக்கு மட்டும்தான் தெரியும். கொஞ்சம் மூல தெரிஞ்ச பிஎல்ஓவுக்கு தெரியுது. ஆனால் வர்றவன் எல்லாம் ஸ்வீப்பரு, அங்கே உள்ள சத்துரு அவனுக்கு இங்கிலீஷே படிக்க தெரியாதவன்லாம் வந்திருக்கான். ஆனால் கவர்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க ஒரு யூனிக் நம்பர் அதை அடிச்சாங்கன்னா ஸ்டெப் எடுங்க. ஏன்னு கேட்டால் இது எல்லாமே நடக்குள்ள நம்ம எதிர்பார்த்து உட்காந்துருக்க வேண்டாம். நம்ம ஸ்டெப் எடுத்து 2002 இந்த இன்டென்சிவ் ரிவிஷன் 2002 நடந்திருக்கு, 2004 நடந்திருக்கு, 2005 நடந்திருக்கு. உதாரணத்துக்கு என்னையே உதாரணம் வச்சு பேசுகிறேன். நான் இருக்கிறது வந்து ஐயர் பங்களா இன்னைக்கு தேதி மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதி. ஆனால் நான் 30 வருஷமாக அதே வீட்டில் இருக்கேன். ஆரம்பத்தில் 145 சமயநல்லூர் சட்டமன்ற தொகுதி. அந்த சமயநல்லூர் சட்டமன்ற தொகுதி பார்ட் நம்பர் சீரியல் நம்பர் தெரிஞ்சால் தான் அதுக்கு போக முடியும். அந்த மாதிரி போகணும். அதை ஒவ்வொரு தடவைக்கும் நம்ம தேடி எடுக்கணும். இது ஒரு கஷ்டமான வேலை. அதாவது ஈஸியாக சொல்கிறாங்க, இந்த லிங்க்குக்கு போனால் கிடைக்குதுன்னு. கிடைக்கல. சிலருக்கு கிடைக்குது, சிலருக்கு கிடைக்கல. இது ஒரு ஹிமாலயன் டாஸ்க்கு. கொஞ்சம் கவனமாக தான் பண்ணணும். இல்லாட்டி இந்த ஓட்டும் போயிடும். அப்புறம் ஓட்டிங் ரைட்டு விட்டோம்னா அப்புறம் சிட்டிசன்ஷிப் ரைட்டும் போகும். தேவையில்லாத வேலை அது. ஆகாது, போயிடும். கிராமப்புறத்தில் சார் தினக்கூலிகள் இருக்காங்க. தினக்கூலி வந்து கொத்தனார், சித்தாள், தச்சு வேலை பார்க்குறவன் காலையில் வேலைக்கு போனால் தான் எனக்கு சம்பளம். இவன் இதை தூக்கி நலைய முடியுமா? ஓட்டு தானே போனால் போய் போது விட்டுருவான். இதில் ரொம்ப பேர் அடிவாங்க. சார் இப்போ எல்லாரும்
இப்போ ஓட்டர்ஸ் என்ன கொடுத்துருக்கணும்னா 2002 ரோலை வந்து கையில் கொடுத்து விட்டோம். பாதுகாப்பு எடுத்து கொடுத்துருக்கணும் சார். பிஎல்ஓட்ட கொடுத்துருக்கணும், அது கொடுக்கல. ஆனால் அப்படி கொடுத்தாலும் எங்களை மாதிரி மைக்ரேட் ஆனவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஈரோடு கலெக்டருக்கு முடியாது சார். முதல்ல இந்த கேள்வியே தப்பு சார். இந்த கேள்வி தேவையில்லாத ஒரு கேள்வி. ஜோதிமணி எம்பி வாட்ஸ்அப்பில் ப்ரெஸ் மீட்டில் சொல்லி வந்துருப்பாருங்க, அது 100% உண்மை. அதே மாதிரி சீமானோட ப்ரெஸ் மீட் யூடியூப்ல வந்துருப்பாருங்க, அந்த சீமான் வந்து சொல்லிடுறாரு. ஏன்னா இது வந்து தேவையா? முதல்ல இது சரி தேவையா வச்சுக்க. இது எப்போ நீ செய்யணும்? ஜென்ரல் எலெக்ஷனுக்கு 1 வருஷம் இருக்கும்போது இது ஆரம்பிச்சா ரைட்டு. ஜென்ரல் எலெக்ஷன் பிப்ரவரி இருந்துச்சு, நான் எலெக்ஷன் நோட்டிஃபை பண்ணுவேன். இப்போ இது ஆரம்பிச்சு எப்படி முடிப்பேன்? இது வந்து ப்ரீ பிளான் சார். இதில் என்ன பண்ணால் கடைசியில் 12வது சொல்கிறாங்க பாருங்க. இது பீகார்லேருந்து வந்த வடமாநிலத்தவர்கள் பூரா இங்கே இருந்தாலும் அவங்க ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி அவங்க அப்பா பீகாரில் எங்கே இருக்கோ அதை போட்டால் சார் நம்ம எலெக்ஷன் போர்டு வந்து ஒரு சுத்தமான வடமாநிலம் பூரா இங்கே சேர்றதுக்கு ஒரு சுத்தமான வேலை. அதனால கொஞ்சம் நம்ம அசந்தோம்னா நம்ம ஓட்டே போயிடும்.